வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமது இந்தியா. நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, 3 வகையான தேர்தல்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமென்டரி எலக்ஷன் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். 2வது அசெம்பிளி எலக்ஷன் என்று சொல்லக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல். 3 லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளாட்சி தேர்தல். ஸோ இதுல வந்து 3ம் வேற வேற உறுப்பினர்கள, வேற வேற மக்கள் பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி நடத்தப்படுது. அதுல ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்தவரையில உள்ளாட்சி தேர்தல் தான் சொல்லுவேன். ஏன்னா காந்திஜி சொன்ன மாதிரி இந்தியாவின் முதுகெலும்பு வந்து கிராமங்கள். ஸோ அந்த கிராமங்கள்ல உள்ள பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிற அந்த பஞ்சாயத்து ராஜ் முறையில நடக்கிற அந்த உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த உள்ளாட்சி தேர்தலை பத்தி எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். எலெக்ஷன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உள்ளாட்சி தேர்தலை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. படம் முழுக்கவே உள்ளாட்சி தேர்தல் என்னென்ன நடக்கும், என்னென்ன அதாவது கோபம், வஞ்சனை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, வெஞ்சன்ஸ், அதெல்லாம் அதுபடி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னா, அந்த 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 கதைக்களம். அதாவது தமிழ் சினிமால வந்து ஒண்ணு சென்னையோட கதைக்களமா இருக்கும், இல்ல மதுரையா இருக்கும், இல்ல கோயம்புத்தூரா இருக்கும், இல்லைன்னா திருநெல்வேலி அப்படி இருக்கும், மதுரை அப்படி இருக்கும். பட் வேலூர் வச்சு படங்கள் ரொம்ப கம்மி. ஆக்சுவலா வேலூர் குடியாத்தம் பகுதியில் உள்ள அந்த மக்களோட வாழ்வியலை சொன்னது படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த வகையில இந்த படம் வந்து அந்த வேலூர் குடியாத்தம் ஏரியால உள்ள அந்த அந்த ஊர்களை உள்ள பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கிற விஷயங்களை வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கண்டிப்பா தெரிவிக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த படத்தை யாருக்காண்டி போய் பார்த்தோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில வந்து இந்த படத்தோட கதை நாயகன் திரு விஜயகுமார். விஜயகுமார் வந்து உரியடி அப்படிங்கிற ஒரு படம் மூலயமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. அவரோட ஓன் டைரக்ஷன் நினைக்கிறேன். ஸோ உரியடி 1 அப்புறம் உரியடி 2 ரெண்டுமே வந்தது. விஜயகுமார் என்ன பேக்ரவுண்ட்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேசிக்கலா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அவர் ஐபிஎம்லாம் ஒர்க் பண்ணவர். அப்ராட்லாம் போயிட்டு வந்து அப்புறம் திருப்பி வந்து படம் நடிச்சவர். ஆனா அது அவரோட முகத்துல அது பிரதிபலிக்கவே செய்யாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு லோ கிளாஸ், அதாவது லோ கிளாஸ் இந்த சென்ஸ், ஒரு ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விஜய் அந்த காலத்துல சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு அப்படின்னு. பட் இது அது கூட கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி தான் இருக்கும். பட் இவர் வந்து அப்படி பக்கத்து தெரு தெரு நம்ம தெரு பையன் மாதிரி பொருந்தி போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, காதல் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப மனைவியோட ரொம்ப நெருக்கமா அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கே. அது மட்டும் இல்லாம அந்த முதல் காதல் அதுவும் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ஓட்டு ஓட்டு கேட்டு போகும்போது அவர் சிரிக்கும் போது அந்த கண்ணை குழி விழுறது, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு நம்ம தெரு பையனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லாம சண்டை காட்சிகள் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஃபைட் கிளப்னு ஒரு படம் இப்போ ரீசெண்டா நடிச்சு பயங்கர ஹிட் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ சண்டை காட்சி வந்து ரியலிஸ்டிக்கா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர். அவரு என்னதான் பெரிய கட்டுமஸ்தான உடம்புகள் இல்லாட்டி கூட ரியலிஸ்டிக்கான சண்டை காட்சிகள் இருக்கும் ஒரு படத்துல. மிரட்டலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எமோஷனல் சீன்ஸ், அதாவது முடியவே இயலாமையை வெளிப்படுத்துற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அருமையாவே நடிச்சிருந்தாரு. 2வது பாசிட்டிவ் இந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதாபாத்திரங்கள் தேர்வு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணியிருந்தாரு டைரக்டர். குறிப்பா வந்து அந்த ஹீரோயினா வரக்கூடிய அந்த பிரீத்தி அர்சானின்னு நினைக்கிறேன், அஸ்ரானி. அவங்க யாருன்னா, அந்த அயோத்தி படத்துல அந்த நார்த் இந்தியனா பொண்ணா வருது இல்லையா, ஹீரோயினா வருது இல்லையா, அது அந்த படத்துல சூப்பரா அடிச்சிருந்தாங்க. நல்ல லிப்சிங்கா இருக்கட்டும், நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த ஒரு மனைவியா வராங்க, ஒரு டீச்சரா ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். அப்புறம் அந்த படத்துல திலீபனுக்கு வந்து சூப்பரான ஒரு படம், வத்திக்குச்சி படம். திலீபன் ஐ திங்க் முருகதாஸோட பிரதர் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு இருக்கு படத்துல. நல்ல வில்லத்தனம் மாதிரி ஒரு ரோலு நல்லா சூப்பரா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த மெட்ராஸ்ல வரக்கூடிய அந்த பாபேல் நவநீதனா, அவரு வந்து நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஒரு வெள்ளந்தியான அந்த ஹீரோவோட அக்கா மாப்பிள்ள, தங்கச்சி மாப்பிள்ளையா வரக்கூடிய, மச்சானா வரக்கூடிய ஒரு ரோலு, கூடவே இருக்கிற மாதிரி ரோலு. அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு ஆள் நம்ம சொல்லணும், ஜார்ஜ் மரியன். ரொம்ப அருமையான ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். எப்படி அவரு கைதி, அப்புறம் மதராசப்பட்டினம் அது மாதிரி இருக்கோ, அது இது மாதிரி இன்னொரு
கதை வந்து இந்த படத்துல வந்து அவரோட கதாபாத்திரம் பேசப்படும். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அவங்க மனைவியா நடிச்சவங்க கூட நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அரசியல்வாதிகளா தணிகாச்சலமா இருக்கட்டும், இல்ல அந்த பாயா வரக்கூடியவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திர தேர்வு வந்து சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்துக்கு இசை சொல்லலாம். இசை வந்து கோவிந்த் வசந்தா. அதே அதுக்கு தக்கன அந்த பாடல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு கர்நாடக இசை சார்ந்து ஒரு மெல்லிய ஒரு பாடல்களா இருந்தது எல்லாமே. அது ரசிக்கும்படியாவே இருந்தது அந்த காட்சிகள் எல்லாமே. ஆனா வந்து பிஜிஎம் பின்னணி இசை இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா முக்கியமான அந்த சேசிங் சீன், ஃபைட் சீன்லாம் வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. வசனங்கள் குறிப்பா அந்த படத்தோட வசனங்கள் ரொம்ப சூப்பரா இருந்தது. குறிப்பா அந்த 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 வேலூர் ஸ்லாங் இருக்கு இல்லையா, வட்டார வழக்கு மொழி, அது சுகுரா இருக்கு. அது நிறைய விஷயங்கள் ஜெயிச்சுட்டு வான்னு சொல்றதுக்கு போல லயிச்சிட்டு வான்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த தமிழ்ல இருந்தது. இதை வந்து எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அழகிய பெரியவன்னு ஒரு எழுத்தாளர். நம்ம நண்பருக்கோட நண்பர் தான் அவரு. அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் சேர்ந்து பண்ணாங்க. ஸோ அவர் வந்து இந்த படத்தோட வசனத்துல அந்த நேட்டிவிட்டி டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. கடைசி சீன்ல கூட ஒரு சீன்ல வராரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இந்த படத்தோட கதை, இயக்கம் எல்லாமே வந்து தமிழ் அவர் எடுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் சொன்ன மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப லேக் இல்லாம படம் 2 மணி நேரம் படம் தான். பட் ஆனாலும் கொஞ்சம் சூப்பரா அப்படியே அந்த எலெக்ஷன் 2 தடவை அப்படி போயிட்டே இருந்தது. ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். படத்துல ஒரு பெரிய செலவே கிடையாது. அதுதான் பெரிய விஷயம். மக்கள் மட்டும்தான் செலவு. எல்லாமே புதுமுகங்கள் தான் முக்காவாசி. பெரிய செலவே கிடையாது. பட் இருந்தாலும் சூப்பரா எங்கேஜா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நெகட்டிவ் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் அதாவது அதே நோக்கி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் லேக் இருந்தது. குறிப்பா செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் என்னடா இது ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கதை களத்துல இல்ல. வேற வேற கதாபாத்திரங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாலும் அது ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. ஆமா, இது மட்டும் தான் என்ன பொறுத்தவரை மைனஸ். அது மாதிரி பிஜிஎம் சொன்ன இல்லையா, அது ஒரு மைனஸ். மற்றபடி எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. இந்த படம் வந்து என்ன மெட்ராஸ் படத்தை மாதிரி நிறைய சீன்ல நமக்கு தோணுச்சு. அதை சொல்லணும். மெட்ராஸ் எப்படி வந்து சென்னை பாசையோ அந்த மாதிரி இது. அதுலயும் லோக்கல் எலெக்ஷன் வரும், அதுலயும் ஒரு சாவு வீடு வரும். அதே மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருந்தது. அதோட ஞாபகம் வந்தது நம்ம தவிர்க்க முடியல. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு களம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து கண்டிப்பா இப்போ உள்ள தலைமுறையினருக்கு வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் பத்தி அதோட விஷயங்கள் பத்தி நிறைய சொல்லலாம். குறிப்பா வந்து அந்த வாக்குச்சீட்டு, அதாவது இப்பெல்லாம் வந்து நம்ம இது போடுறோம் ஏவி மிஷின், அந்த வாக்குச்சீட்டு பதிவுல அவங்க ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து காமிக்கிறது, அதை கொஞ்சம் டீட்டெயில்டா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் போய் அங்க நிற்பாங்க, வந்து இந்த சின்னத்துக்கு இவ்வளவு வந்திருக்கு இவ்வளவு வந்திருக்குன்னு காமிப்பாங்க இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலா காமிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். வாக்குச்சீட்டுக்கும் இந்த மிஷினுக்கும் எல்லாம் வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் படமா இருந்தா கூட ஒரு என்கேஜிங்கான ஒரு ஒரு புதுமையான ஒரு படமா அமைஞ்சது. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு தடவை போய் பார்க்கலாம். வணக்கம்.